ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 245 பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல் மற்றும் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 7 முதல் 13 வரையும், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 17 முதல் 19 வரையும் மற்றும் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். அப்போஸ்தலர்கள் கெத்சமனிக்கு அருகில் இருக்கும் போது அவர்கள் இயேசுவிடம், பாஸ்கா ஆட்டுக்குட்டியை உண்பதற்கு நாம் எங்கே போவோம்? நீர் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறீர்? எங்களுக்கு சொல்லும், நாங்கள் போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவோம் என்றார்கள். இயேசு பேதுருவையும் யோவானையும் பார்த்து, ராயப்பா, அருளப்பா, நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் முன்னே சென்று சாண வாயில் வழியாக பட்டணத்திற்குள் நுழையுங்கள். நீங்கள் உள்ளே சென்றவுடன் என்ரோகேலில் இருந்து நல்ல தண்ணீர் உள்ள குடத்தோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை சந்திப்பீர்கள். அவன் ஒரு வீட்டுக்குள் போகும் வரை அவனை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அவ்வீட்டில் இருப்பவனிடம், போதகர், நான் என் சீடர்களோடு பாஸ்காவை உண்பதற்கான அறை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் தயாராயிருக்கிற ஒரு பெரிய இராவுணவு அறையை உங்களுக்கு காட்டுவான். அங்கே எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்யுங்கள். பிறகு கோவிலில் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார். இருவரும் அவசரமாக சென்றார்கள். தியாஸ்போராவில் இருந்து கோவிலிற்கு வந்த அநேக எபிரேயர்கள் வினோத பிரியத்தோடு இயேசுவின் வார்த்தைகளை கேட்க சென்றனர். அதே வேளையில் பெரேயாவில் இருந்து வந்திருந்த மக்கள் கூட்டத்தினர் சொல்வதை இயேசு கேட்டுக் கொண்டிருந்தார். இயேசு அவர்களிடம், நீங்கள் எல்லோரும் ஒரு மதத்தை, ஆனால் பல்வேறு பிறப்பிடங்களை சேர்ந்தவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே இருப்பவர்களுள் அநேகர் நசரேயன் என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதர் யார் என்று வியந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களின் நம்பிக்கைகள் அவர்களுடைய சந்தேகங்களோடு போரிடுகின்றன. கவனியுங்கள், ஈசாயின் தண்டிலிருந்து ஒரு வேர் கிளம்பும், இந்த வேரிலிருந்து ஒரு மலர் வரும். ஆண்டவருடைய ஆவி அவர் மீது தங்குவார். கண்களுக்கு தோன்றுவதை கொண்டு அவர் தீர்வை இடமாட்டார். வெறும் வதந்தியின் அடிப்படையில் அவர் தீர்ப்பு இடமாட்டார். மாறாக பரிதாபத்திற்குரியவர்களை நேர்மையோடு அவர் தீர்ப்பிடுவார். தாழ்ந்தவர்களுக்காக அவர் குறுந்தடிகளை கையில் எடுப்பார். மக்களினங்களுக்கிடையே ஓர் அடையாளமாக வைக்கப்பட்டுள்ள ஈசாயின் வேரின் தளிரை நோக்கி மக்களினங்கள் மன்றாடுவார்கள். அவருடைய கல்லறை மகிமை வாய்ந்ததாக இருக்கும். நாடுகளுக்காக ஒரு விருது கொடியை உயர்த்திய பிறகு அவர் இஸ்ராயேலின் அகதிகளை ஒன்று கூட்டுவார். பூலோகத்தின் 4 முனைகளில் இருந்து யூதாவின் சிதறி போன மக்களை அவர் ஒன்று கூட்டுவார் என்று என்னை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இதோ வல்லமையோடு வருகிற நம் கடவுளாகிய ஆண்டவர், அவரது கரம் வெற்றி பெறும். அவர் தமது பரிசை தம்மோடு எடுத்துச் செல்கிறார். அவருடைய வேலை அவர் கண்கள் முன்பாக இருக்கின்றது. ஒரு மேய்ப்பனை போல அவர்
தம் மந்தையை மேய்ப்பார் என்று என்னை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இதோ நான் தெரிந்து கொண்ட ஊழியன், என் மனதுக்கு மிகவும் பிரியமான என் அன்பர். அவர் மேல் என் ஆவியை ஸ்தாபிப்பேன். அவர் நீதி தீர்ப்பை புற ஜாதியாருக்கு அறிவிப்பார். அவர் கூக்குரல் இடமாட்டார். அவர் முறிந்த நாணலை ஒடிக்க மாட்டார். புகையும் திரியை அணைக்க மாட்டார். உண்மையின்படி அவர் நீதி வழங்குவார். துயரப்படாமல் அல்லது கிளர்ச்சி அடையாமல் அவர் பூமியின் மீது நீதியை ஸ்தாபிப்பதில் வெற்றி பெறுவார். தீவுகள் அவருடைய திருச்சட்டத்திற்காக காத்திருக்கும் என்று என்னை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய நாம் உம்மை நீதியில் அழைத்தோம். நாம் உம் கரத்தை பிடித்து நடத்தி வந்தோம். உம்மை பாதுகாத்தோம். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் நாடுகளுக்கு வெளிச்சமாகவும் பார்வையற்றவர்களின் கண்களை திறக்கவும் சிறைப்பட்டோரை சிறைகளில் இருந்தும் இருளில் இருப்பவர்களையும் இருட்டு நிலவரைகளில் இருந்து விடுவிக்கவும் உம்மை நியமித்தோம் என்று என்னை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏனெனில் சாந்தமுள்ளோருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் உடைந்தவர்களை குணமாக்கவும், அடிமைகளுக்கு சுதந்திரத்தையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கவும், ஆண்டவருடைய வரப்பிரசாதத்தின் ஆண்டை அறிவிக்கவும் அவர் என்னை அபிஷேகம் செய்தருளினார் என்று என்னை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அவர் பலம் உள்ளவராயிருக்கிறார். அவர் ஆண்டவரின் வல்லமையை கொண்டும் தம் கடவுளாகிய ஆண்டவருடைய திரு நாமத்தின் மகத்துவத்தை கொண்டும் தம் மந்தையை போஷிப்பார். அவர்கள் அவரிடம் திரும்புவார்கள். ஏனெனில் இப்போதிலிருந்து உலகின் கடைசி எல்லைகள் மட்டும் அவர் மகிமைப்படுத்தப்படுவார் என்று என்னை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. நானே போய் என் மந்தையை தேடி பார்ப்பேன். இழக்கப்பட்டவைகளை நான் தேடுவேன். துரத்தப்பட்டவைகளை நான் திரும்ப கூட்டி வருவேன். எலும்புகள் ஒடிந்தவைகளுக்கு கட்டு போடுவேன். பலவீனமானவைகளை போஷிப்பேன். கொழுத்தவையும் பலமானவைகளையும் நான் கண்காணிப்பேன். நீதியோடு அவற்றை மேய்ப்பேன் என்று என்னை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவரே சமாதானத்தின் அரசரும் சமாதானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. உன் அரசரும் நீதிமானும் இரட்சகருமானவர் இதோ வருகிறார். அவர் வறியவர். அவர் ஒரு சிறு கழுதையில் ஆரோகணித்து வருகிறார். அவர் நாடுகளுக்கு சமாதானத்தை அறிவிப்பார். அவருடைய ராஜ்யம் ஒரு கடலில் இருந்து மறுகடல் வரைக்கும் உலகத்தின் கடைசி எல்லைகள் வரைக்கும் பரவி இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அநீதம் நாசமாவதற்கும், பாவம் முடிவு பெறுவதற்கும், அக்கிரமம் தொலைவதற்கும், நித்திய நீதி வருவிப்பதற்கும், தரிசனமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறுவதற்கும், பரிசுத்தரிலும் பரிசுத்தர் அபிஷேகம் செய்யப்படுவதற்கும், உனது ஜனத்தின் பேரிலும் உனது திருநகரின் பேரிலும் குறிக்கப்பட்ட காலக்கெடு 70 வாரங்களாக குறிக்கப்பட்டுள்ளது. 7 வாரங்களுக்கும் 62 வாரங்களுக்கும் பிறகு கிறிஸ்து வருவார். அந்த 62 வாரங்களுக்கு பிறகு கிறிஸ்து கொல்லப்படுவார். 1 வாரத்திற்கு பிறகு அவர் சித்தத்தை உறுதிப்படுத்துவார். ஆனால் பாதி வாரம் சென்ற பிறகு காணிக்கையும் பலியும் ஒளிந்து போகும். கோவிலில் அருவருப்புக்குரிய நாசம் இருக்கும். அந்த நாசமோ கடைசி நாட்கள் வரை நிலை நிற்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆக இன்றைய நாட்களில்
பலி பொருட்களுக்கு குறைவு இருக்குமா? பலிபீடம் பலிபொருளை கொண்டிருக்காதா? அது மாபெரும் பலிபொருள் ஆனவரை கொண்டிருக்கும். இங்கே தீர்க்கதரிசியானவர் அதை காண்கிறார். செந்நிறத்தால் கரைபட்ட உடைகளோடு வருகிற இவர் யார்? தம் ஆடையில் அவர் அழகாயிருக்கிறார். தமது பலத்தின் முழுமையை நோக்கி அவர் அணிவகுத்து செல்கிறார் என்று அவர் சொல்கிறார். ஏழையாயிருக்கிறவர் தம் ஆடைக்கு எப்படி செந்நிறம் தோய்த்தார்? இதோ தீர்க்கதரிசி இதை விளக்குகிறார். என்னை பாடுபடுத்துபவர்களுக்கு என் தேகத்தை கையளித்தேன். என் தாடியை பீய்ப்பவர்களுக்கு என் முகத்தை காட்டினேன். நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. என் அழகும் என் மகத்துவ பிரதாபமும் ஒளிந்து போயின. மனிதர் இப்போது என்னை நேசிக்கவில்லை. மனிதர்கள் என்னை நிந்தித்து நானே கடையன் என்று நினைத்தார்கள். துன்புறும் மனிதனான என் முகம் மறைக்கப்பட்டு நிந்திக்கப்படும். அவர்கள் என்னை தொழு நோயாளியாக மதிப்பார்கள். ஆனாலும் சகலருடைய நிமித்தமாகவும் தான் நான் புண்களால் மூடப்பட்டேன். மரணத்திற்கு கையளிக்கப்பட்டேன். இதோ பலிபொருள், அஞ்சாதே. இஸ்ராயேலே அஞ்சாதே. பாஸ்கா செம்மறி புருவை உனக்கு கிடைக்காமல் போகாது. அஞ்சாதே பூலோகமே, அஞ்சாதே. இதோ உன் இரட்சகர். ஒரு செம்மறியை போல அவர் கொலைக்களத்திற்கு இட்டு செல்லப்படுவார். ஏனெனில் அவரே அதை விரும்பினார். தம்மை கொல்வோரை சபிக்கும்படி அவர் தம் வாயை திறக்கவில்லை. மரண தீர்வை இடப்பட்ட பிறகு அவர் உயர்த்தப்பட்டு வேதனையில் சுட்டெரிக்கப்படுவார். அவரது கரங்களும் கால்களும் பிசகி போகும். அவரது எலும்புகள் திறந்திருக்கும். அவரது பாதங்களும் கரங்களும் துளைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அநேகரை தாம் நியாயப்படுத்துகிற அந்த கொடும் வேதனைக்கு பிறகு அவர் மக்கள் கூட்டங்களை சுதந்தரித்துக் கொள்வார். ஏனெனில் உலக இரட்சணியத்திற்காக தம் உயிரை மரணத்திற்கு கையளித்த பிறகு அவர் எசேக்கியேலால் காணப்பட்ட தண்ணீர்களை கொண்டு மக்களினங்களை போஷிப்பார். அந்த தண்ணீர்கள் உண்மையான கோவிலில் இருந்து பாய்ந்து வரும். அந்த கோவில் இடித்து நொறுக்கப்பட்டாலும் தன் சொந்த பலத்தை கொண்டு மீண்டும் எழுந்து வரும். மாசற்ற செம்மறி புருவையின் பனி வெண்மையான ஆடையையும் கூட செந்நிறமாக்கிய திராட்சை ரசத்தோடும் பரலோகத்தினின்று இறங்கி வந்த அப்பத்தோடும் அது மீண்டும் எழுந்து வரும். தாகமாய் இருக்கிறவர்கள் இந்த தண்ணீர்களிடம் வாருங்கள். பசியாய் இருப்பவர்கள் உங்கள் உணவை பெற்றுக் கொள்ளுங்கள். தேய்ந்து மெலிந்து போனவர்களே, நோயாளிகளே, என் திராட்சை ரசத்தை பருகுங்கள். வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, வியாதியஸ்தரே, வாருங்கள். இருளில் இருப்பவர்களே, இறந்து விட்டவர்களே, வாருங்கள். நான் செல்வங்களும் ஆரோக்கியமுமாய் இருக்கிறேன். ஒளியும் வாழ்வும் நானே. வழியை தேடுகிறவர்களே, வாருங்கள். உண்மையை தேடுகிறவர்களே, வாருங்கள். வழியும் உண்மையும் நானே. செம்மறி புருவையை புசிக்க வல்லவர்களாய் இருப்பது பற்றி அஞ்சாதீர்கள். ஏனெனில் அவசங்கைப்பட்ட இந்த கோவிலில் உண்மையாகவே பரிசுத்தமான பலிபொருட்கள் இல்லை. என் மக்களினத்தின் கடைசி தீர்க்கதரிசிகள் என்னை பற்றி சொன்னது போல உலகத்தின் பாவங்களை போக்க வந்திருக்கிறவராகிய தெய்வ செம்மறி புருவையை நீங்கள் எல்லோருமே உண்ணக்கூடியவர்களாய் இருப்பீர்கள்.
அந்த மக்களிடம் நான் கேட்கிறேன், எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? எது காரியத்தில் உனக்கு நான் கஸ்தி வருவித்தேன்? நான் உனக்கு தந்ததிலும் அதிகமாக உனக்கு தரக்கூடியது இன்னும் என்ன உண்டு? நான் உன் மக்களின் மனங்களுக்கு கற்பித்தேன், உன் நோயாளிகளை குணமாக்கினேன், உன் ஏழைகளுக்கு உதவினேன், உன் மக்களின் பசியை ஆற்றினேன், உன் குழந்தைகளில் உன்னை நேசித்தேன். நான் உன்னை மன்னித்து உனக்காக ஜெபித்தேன். பலியாகும் அளவுக்கு நான் உன்னை நேசித்தேன். நீயோ ஆண்டவருக்கு எதை ஆயத்தம் செய்திருக்கிறாய்? கடைசி ஒரே ஒரு மணி நேரம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என் மக்களினமே, என் ராஜரீக பரிசுத்த பட்டணமே, இப்போதாவது உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 245 பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தல் மற்றும் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.